ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஈஸோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவ்ல சூப்பரான ஒரு சம்பவம் போச்சு. அதாவது தீபக் அவருடைய மனைவியும் அவருடைய சன்னும் வந்துட்டு அவ்வளோ அழகாக, அப்பா அந்த குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, நம்மளுக்கு ஒரு ஆசை வருது இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் எல்லார் மனைவி கணவன்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சில கசப்புக்கான விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை விட்டு கொடுத்து போகிறது தான் அந்த லைஃப். அந்த கசப்பான சம்பவங்கள் பிரச்சனைகள் வந்த உடனே நீ என்ன நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் பிரச்சனை. அது டிவோர்ஸாக மாறுது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராத இதுவே கிடையாது. அப்போ ஏற்பட்ட சிவன் பார்வதிக்கு பயங்கர சண்டை வந்துருச்சு. எல்லா கடவுளும் சண்டை போட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன நம்ம. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சூப்பரான அழகான தருணங்கள் நடந்த போது அதில் முத்துமரன்கிட்ட நம்ம தீபக்கோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, முத்து நான் உன்னோட பயங்கரமான ஃபேன்ரா அப்படின்றாங்க. அவர் அப்படியே கையெடுத்து கும்புறாரு. ஏய் நீ ஒரு அழகான ஒரு பாரதியார் கவிதை சொல்லலாம், எனக்கு உன்னோட தமிழ் உச்சரிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. சூப்பராக இருந்துச்சு. இவர் அப்படியே திக்கும் முக்காடி யோசிக்கிறார், எதை சொல்கிறதுன்னு யோசிக்கிறார். பக்கத்துலேருந்து மஞ்சள் அந்த கவிதையை சொல்கிறா அப்படின்றாங்க. எதை சொல்கிறது புரியல. ஏன்னா ஒரு நேரத்தில் வந்துட்டு இவங்க நினைக்கிறேன் நம்மளோட ஆர்ஜி ஆனந்தி அப்போ வந்து சிவாஜி கணேசன் சார் அவருடைய டயலாக் வந்து சொல்லியிருப்பார். ஒரு 3-4 நிமிஷம் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக ஒரு பிழை இல்லாமல் பேசுவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு மெமரி பவர் அவருக்கு இருக்குது. ஸோ இந்த டைம் வந்துட்டு திக்கு முக்காடிட்டாப்புல. இந்த மாதிரி தான் இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு நடந்திருக்கு. இவ்வளோ பேச்சு திறமை இருக்கிற ஒரு ஆள் அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க பாரதியார் கவிதை சொல்லுன்னு யோசிக்கிறார், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதேமாதிரி இவரும் வந்துட்டு சூப்பராக வந்து தீபக்கோட விஷயங்களை வந்து அங்கே சொன்னார். என்னென்னா கிளப்பில் ஒன்று இருந்திருக்காரு நம்ம தீபக், அதில் ரிட்டையர்மெண்ட் தான். அப்போ இவர் பேச ஆரம்பிச்சுன்னா அவங்க மனைவி வந்துட்டு மண்டையில் ஒரு தட்டி உட்கார வச்சு 20 நிமிஷம் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு பொழுது அதை எடுத்து இங்கே போட்டு கொடுத்துட்டாரு. அவங்க சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஆமாண்டா இப்போ வரைக்கும் தீபக் சொல்லிட்டே இருப்போம், என்னை நீ அந்த ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து பேசவே விடலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் நீங்கள் உங்கள் ஐபிஎஸ் கசின் கூட நீங்கள் ஏதோ எழுதி கொடுத்தீங்களாமே அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாம் அவங்க வந்து நிறைய காம்படிஷன் இதெல்லாம் சேர்ந்துருவாங்க, இந்த மாதிரி நான் பேர் கொடுத்துட்டேன் எனக்கு எழுதி கொடுங்க அவங்க கேட்பாங்க, அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே மாறி மாறி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா தீபக் கூட யார் நெருக்கமாக உண்மையாக பழகிறாங்கன்ற விஷயங்களை வெளியிலேருந்து பார்ப்பாங்க எல்லாருமே. தீபக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லாரோட கண்டஸ்டன்ஸும் நம்மளுடைய மகன்கிட்டையோ நம்மளுடைய மனைவிக்கிட்டேயோ நம்மளுடைய தகப்பன்கிட்டையோ நம்மளுடைய புருஷன்கிட்டையோ யார் உண்மையாக நேசிக்கிறாங்க இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் உரிமையாக பேசுவாங்க. அது இங்கே நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி ரேனுக்கு ரொம்ப உரிமையாக பேசி கலாய்ச்சாங்க, வச்சு செஞ்சாங்க. அதேமாதிரி விஜய் வச்சு அதை செம்மையாக கலாய்ச்சாங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி பழக்கமானவங்க. முத்து ஆனால் பழக்கமே இல்லாத ஒரு நபர். ஸோ இங்கே அவர் நடந்துக்கிறத வச்சு பேசும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு முத்து கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதேமாதிரி முத்துவை பற்றி நம்ம தீபக்கோட சன்னுமே நிறைய விஷயங்கள் பேசினாப்புல சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து பெரிய பிக் பாஸ் ஃபாலோவர் வேறு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு தெரியும் இங்கே வெளியில் என்ன நடக்குது, இவர் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ அதை பற்றியும் தீபக் கிட்ட சொன்னார். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு தீபக் அண்டு முத்து இதில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.